இந்த குறளில் திருவள்ளுவர் உலகின் அடிப்படை தத்துவத்தை மிக எளிய உவமையின் மூலம் விளக்குகிறார். தமிழ் எழுத்துக்களின் வரிசையில் அ என்பது முதலெழுத்தாக இருப்பது போல இந்த உலகத்தின் தோற்றத்திற்கும் இயக்கத்திற்கும் ஆதியான இறைசக்தியே முதன்மை என்பதை குறிக்கிறார். மனித அறிவு, மொழி, கல்வி, வாழ்க்கை ஆகிய அனைத்தும் ஒரு தொடக்கத்தை கொண்டதே. அந்த தொடக்கமே இறைவன் என்பதே இந்த குறளின் மையப்பொருள். மேலும் இங்கு கூறப்படும் பகவன் என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த இறைவனை மட்டும் குறிக்காது. அது உலகை இயக்கும் பரம்பொருள், சத்தியம், ஆதிசக்தி என்ற பொதுவான கருத்தை குறிப்பதாகும். எனவே இந்த குறள் மத எல்லைகளை தாண்டி மனித வாழ்க்கைக்கு ஒரு ஆன்மீக அடித்தளத்தை அமைக்கிறது. உலகில் நடைபெறும் அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்ற தத்துவத்தையும், அந்த காரணத்தை உணர்ந்து வாழும் வாழ்க்கையே முழுமையான வாழ்க்கை என்ற உயர்ந்த சிந்தனையையும் இந்த முதல் குறள் வலியுறுத்துகிறது.